ரொம்ப வலியோடும் அதிகமான வேதனையோடும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வே இல்லாத நிலைமையில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மதிய வேளையில் ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயம் வழியை வச்சிருக்கிறார். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வசனத்தை பார்க்கும்போது, அந்த விதவகிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெய் அவளை காப்பாத்துச்சு. உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களை காப்பாற்ற போகிறது. ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கடனை அடைக்க உதவி செய்ய போகிறது. உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு காரியம் உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த போகிறது. உங்கள் கணவரை மீட்க போகிறது. போதையிலிருந்து, குடியிலிருந்து உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட போகிறது. கர்த்தர் எல்லா விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்துக்கு நேராக நகர்த்த போகிறார். ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் பண்ண போகிறார். அந்த விஷயம் எதுன்னு கண்டுபிடிங்க. அந்த விதவை தெளிவாக தன்னிடத்தில் இருக்கிறத மறைக்காமல் வெளிப்படுத்தினாங்க. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தின் காரியத்தில் உங்கள்கிட்ட இருக்கிறத தேவனுக்கு வெளிப்படுத்துவர்களாய் நீங்கள் மாறும்போது, எதை மையப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றணும், எதை மையப்படுத்தி உங்கள் கடன் அடைக்கணும், எதை மையப்படுத்தி உங்களை உயர்த்தணும்னு தேவன் முடிவு பண்ணிடுவார். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மாறும். தேவ சமூகத்துக்கு நேரம் செலவு பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்தில் உங்கள் குறைய சொல்லுங்க. அவர் அற்புதம் செய்வார். ஆமென்.